வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். சாலைகளில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையால் நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூமியாம்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், இதேபோன்று பாகூர், சோரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, வில்லியனூர், திருக்குனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகினர். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி வீணானது. இந்த நிலையில் கடலோர பகுதிகளான காலாப்பட்டு, கடகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அரிப்புகளால் ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஆய்வின் பொழுது உடனிருந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மழை வெள்ளத்தால் காலாப்பட்டு தொகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினரிடம் எடுத்து விளக்கினார். தொடர்ந்து வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் மதியம் பிற்பகல் 12 மணி வரை ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரையை சேர்ந்தவர் எம்டிஆர் ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கடா நகரில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 77 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பில், 1980, 85, 90 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 83 வரையும், 90 முதல் 91 வரையிலும் 2 முறை புதுவை முதல்வராக பதவி வகித்துள்ளார். மேலும் 2001 முதல் 2006 வரை புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும், 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியில் அவர் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். அவரின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. எம்டிஆர் ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியாங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக மார்க்கெட்டிற்கு வெளியே மற்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கூடையில் மீன்களை கொண்டு சில விற்பனை செய்து வருவதாக மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாலையில் மீன் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சந்திப்பில் மீன் கூடையுடன் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியை சேர்ந்தவர் கலாநிதி. இவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் புதுவை மாநிலம் சேதராப்பட்டு என்னும் பகுதிக்கு சென்ற கலாநிதி அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையில் இருந்து சாராயத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தவர் வீட்டிலும் சாராயத்தை அதிக அளவில் குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதை தலைக்கேறிய கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இது தகவல் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒலக்கூர் போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இது குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1000 ரூபாய் 2000 ரூபாயெல்லாம் குடிச்சிக்கிறோம். 500 ரூபாய் பிசது காசுன்னு கடை சொன்னான். அவன் நாத்தான் யான் நம்மளுக்கு சும்மா 500 ரூபாய் தானே வாங்கிக்கின்னு போய் எங்கன்னா ஒரு குவார்டர் வாங்கினா 200 ரூபாய் மீதி 300 ரூபாய். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலம் இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களில் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரசாரம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயை கண்டறிவது, புதிய நோயை உருவாவதை தடுப்பது அதன் நோக்கமாகும். அதனையடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆசிஷ் மாதவராவ் மோரோ, கலெக்டர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், டாக்டர் வெங்கடேஷ், சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 நபர்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11.90 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி விக்னேஷ் சுந்தர் 6,66,500 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வேல்ராம்பட் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது, அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கரிக்கலாம்பாக்கம் ஆனந்தவேலு 27,500, புதுச்சேரியை சேர்ந்த நிதிஷ் 6,300, ஷண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தம் 5 நபர்கள் 11,91,800 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 நபர்கள் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தடைந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகின்றனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பை நிவாரணப்படி தேவைப்படும் நிதி குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர்கள் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌகான் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் அசிஸ்டன்ட் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை 212 நபர்கள் எழுதினர். புதுச்சேரி அரசு துறைகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் யூடிசிகளுக்கு அசிஸ்டன்ட்களாக போட்டித் தேர்வு நடத்தி பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன்படி 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்த 229 யூடிசிகளில் 212 நபர்கள் எழுதினர். 17 நபர்கள் தேர்வுக்கு வரவில்லை. தேர்வு மையத்தை நிர்வாக திருத்தத்துறை செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கால்நடைகளை சாலையில் திரியவிட்டால் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறி வருகிறது. இது தவிர சாலையில் திரியும் கால்நடைகளால் மேலும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. கால்நடைகள் மீது வாகனம் மோதி பலர் உயிரிழக்கின்றனர். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தால் கால்நடை பிடிப்பது எங்கள் வேலை கிடையாது, நகராட்சியில் கூறுமாறு சொல்கின்றனர். நகராட்சியினர் கால்நடையை வந்தால் ரவுடிகள் மிரட்டுவதாக நேற்று நடந்த மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் பொதுமக்கள் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சாலையில் கால்நடைகள் தெரியவிட்டால் போலீசார் நகராட்சி மூலம் பிடித்து சாலையில் விட ஏற்பாடு செய்ய வேண்டும். கால்நடையை மீட்க யாரேனும் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டார்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வர் நகரில் எழுந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி காலபைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சத்தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், பூர்ண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர வாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வாராகி விழாவினை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தைக்கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 31,78,890 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு ஆகியோர் ஊர் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பிறந்தநாளையொட்டி அரியகுப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியகுப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியகுப்பம் பிரம்மம் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியகுப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 27வது வார்டில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசின் 2000 ரூபாய் நிவாரண உதவியினை நகர்மன்ற உறுப்பினர் சபியுல்லா வழங்கினார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் 2000 ரூபாய் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 27வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் சபியுல்லா மஞ்சள் புயல் நிவாரண நிதியான குடும்ப அட்டைக்கு 2000 ரொக்க பணத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள் ஷெரீப், பாபு, அசார், இதயத்துல்லா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் MDR ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். சாலைகளில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.